சி தானா? நீங்க என்ன சொன்னீங்க? பி தானே சொன்னீங்க? சரி. இட் இஸ் கிளியர் தட் லாஸ்ட் என்ன வர போகுது? அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட prejudice? ஆப்ஷன்ல ஏ டீப் சீட்டட் வருமா வராதா? வரும். ரைட். இ என்னது? அப்படின்னா என்னது? அன்செரிமோனியஸ் என்னதுங்க? செரிமனி இல்லாமையா? அன்செரிமோனியஸ். டக்குன்னு தேடுங்க, ஃபாஸ்டா எடுத்து தேடுங்க. டீப் சீட்டட், டீப் ரூட்டட் ரெண்டுமே ஆழமா இருக்கக்கூடிய, ரெண்டுமே இங்க வரலாம். அன்செரிமோனியஸ் வருமா வராது? அன்செரிமோனியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சடன், குவிக்லி, ஒரு விஷயம் வேகமா நடக்கிறது, ரொம்ப ஆழமா போகாத, சடன் அப்படிங்கிற மீன். செரிமனி அப்படின்னா என்னதுன்னா சடங்கு சம்பிரதாயங்கள். எவ்வளவு நேரம் எடுக்கும்? ரொம்ப நேரம் இருக்கும். அன்செரிமோனியஸ் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. சரி. டீப் சீட்டட், டீப் ரூட்டட், அன்செரிமோனியஸ் இது ரெண்டு ஒரே மீனிங், இது வேற மீனிங். இது ரெண்டு வருமா? இது வருமா? எது ரெண்டு வரும்? சரி. டீப் சீட்டட் இல்ல டீப் ரூட்டட். சோ ஏ இல்ல பி. அடுத்தது cannot be dash only by criminalizing prenatal sex determination. இதுக்கு என்ன அர்த்தங்க? cannot be dash only by criminalizing prenatal sex determination. இதுக்கு என்ன அர்த்தம்? prenatal sex determinationனா பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆனா பெண்ணான்னு பார்க்கிறது. இதை கிரிமினலைஸ் பண்றது மூலமா மட்டும் ஆழமான ப்ரீஜுடைஸ என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே. எஃப் அண்ட் ஹெச். எஃப் என்னது? ஃபேப்ரிகேட்டட். ஹெச் எராடிகேட்டட். ஆன்சர் என்னது? எராடிகேட்டட். நெக்ஸ்ட். மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் த டேஷ். ஜி என்னதுன்னா ஜி இண்டக்ஷன், டிங்கிறது இண்டிகேஷன். என்ன வருது? இண்டிகேஷன். ஆன்சர் என்னது? சரியா? நீங்க எங்க தப்பு விட்டுருக்கீங்க? மூணாவதுல தப்பு விட்டுருக்கீங்க. சரியா? சரி. இப்போ பிஹெச்டி இருக்கு. கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? ஏன்னா டீப் சீட்டடும் கரெக்ட் தான், டீப் ரூட்டடும் கரெக்ட். சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் ஃபர்ஸ்ட் போடுறான்னு பார்ப்போம். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா? லைவ்லாம் போட வேணாம், நடுவில் இருந்து ஆரம்பிக்காதீங்க இப்பவுமே. கொஸ்டினுடைய டேஷ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் ஈஸி இல்ல ரொம்ப கஷ்டம்? ரெண்டுல ஒண்ணுதான். கரெக்டா போட்டீங்களா? போட்டிருப்பாங்க குரூப்ல. ஈஸிங்க. ஃபுல்லா உட்காந்து வாசிக்க வேண்டாம். ஆக்சுவலா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் வாசிச்சா போதும். ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா டக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் போறதும் முக்கியம், கரெக்டா போறதும் முக்கியம். ஆரம்பிச்சிங்களா? ஆன்சர் என்னது? டியா? டி. டி அப்படிதானே? டி ஏன் வராதுன்னு சொல்லுங்க, சி ஏன் வராதுன்னு சொல்லுங்க. வேற டி சி தானா? சி சொன்னவங்களாம் டி ஏன் வராதுன்னு சொல்லுங்க.
கண்டுபிடிச்சிங்களா? ரேண்டமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறீங்க படிக்கும் போது. தெளிவா படிச்சீங்கன்னா நேர் கோடுக்கு ஆன்சர் நோக்கி போகும், இல்லைன்னா எங்கேயோ சுத்தும். ஃபினிஷ் ஆன்சர் என்னது? பி, செகண்ட் ஆப்ஷனா? சரி, ஃபர்ஸ்ட் எதை வாசிக்கணும் அப்படின்னா, இந்த absence of any solid framework related to their flourishing, right? இது வரைக்கும் தான் வாசிச்சிருக்கேன். எனக்கு என்ன தெரியணும்? இப்போ முன்னாடி கண்டிப்பா ஏதோ ப்ளூரல் நவுன் வரணும். முன்னாடி பாசிட்டிவ் வரணுமா நெகட்டிவ் வரணுமா? அது பார்க்கணும்லங்க. பாசிட்டிவ் வரணுமா நெகட்டிவ் வரணுமா? இங்கிட்டு என்ன இருக்கு? பாசிட்டிவா நெகட்டிவா? அது நெகட்டிவ். முன்னாடி என்னதான் வரும்? நெகட்டிவ் தானே வரும். இல்ல பாசிட்டிவ் வந்துச்சுன்னா தோ ஆல்தோ போட்டு மாறும். கரெக்டா? இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எப்படி படிச்சுக்கிறேன்னா, இங்க நெகட்டிவ் அப்படின்னா முன்னாடி என்னதான் வரும்? நெகட்டிவ் தான் வரும். சரி, கூடவே சேர்ந்து எனக்கு என்ன வரணும்? இந்த வேர் யாருன்னு வரும். பி, டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போ. சரியா? டில என்ன இருக்கு? என்ன இருக்குது? சரி, பாசிட்டிவ் இருக்கு. The markers of development in any nation are good governance, quality of education, ability of transforming the face of nation. If adequate education, skills and job opportunities are provided to them. யார் இந்த them? இந்த குரூப்ல கொடுத்துருக்காங்களா? மார்க்கர்ஸா? மார்க்கர்ஸுக்கு இதெல்லாம் கொடுக்க போறீங்களா? இந்த them மார்க்கர்ஸா? மார்க்கர்ஸ் என்னது? பாயிண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். எங்க எதை வச்சு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க. them மார்க்கர்ஸாங்க? மார்க்கர்ஸ் கிடையாது தானே. அந்த தேர் யாரு? இதை ஆன்சரா போடுறேன்னு வச்சுக்கிறேன். இந்த them யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த தேர் யாருன்னு எனக்கு. அதையும் தாண்டி இது பாசிட்டிவான பாயிண்ட். கரெக்டா? இப்போ கண்டிப்பா எது வராது? சரி, இங்க இந்தியா என்னன்னு ஆசைப்படுது? நாலேஜ் எக்கனாமி ஆகணும்னு ஆசைப்படுது. அது எத்தனை பேர் விட்டுட்டு போறாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் லெஃப்ட் பிஹைண்ட். சரி, இது டவுட் வருது. ஏன்னா இது நெகட்டிவான சென்டென்ஸ் தான், இது டவுட் வருது. நான் அப்படியே வச்சிருக்கேன். சி வாசிக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட், நிப்பாட்டிங்க. என்ன ஃபேக்ட்? முன்னாடி சொல்லிருக்காங்களா? பின்னாடி சொல்ல போறாங்க. தட் நார்மல் கன்ஜங்ஷன். என்ன ஃபேக்ட்னா, we don't have many robust interventions targeted at grooming the youth. இதான் பிரச்சனை. நம்மள்ட்ட வந்து யூத்தை டார்கெட் பண்ணி வளர்க்குற மாதிரி ராபஸ்டான இன்டர்வென்ஷன்ஸ் எதுவும் ப்ரோக்ராம்ஸ் நம்மள்ட்ட இல்லை. இதை தாண்டி ஒரு மேஜர் ப்ராப்ளம். இது ஒரு ப்ராப்ளம் தான். இதுல இருந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் இஸ் தட் இந்தியா டஸ் நாட் ஈவன் ஹாவ் அ தியரி ஆர் மாடல் அபவுட் த ஹெல்தி growth ஆஃப் ரைட் திஸ் குரூப்னா அப்ப எந்த குரூப்? யாரு? யூத். அப்ப யூத் திஸ் குரூப் தேர் ஃபிளரிஷிங். வரலாமா? வரலாமா வரக்கூடாதா? வரலாம். இங்க கடைசி என்ன சொல்றாங்க? என்ன கிடையாது உங்கள்கிட்ட? தியரியோ கிடையாது, மாடலோ கிடையாது. இதுதான் இங்க என்ன வார்த்தையில சொல்லிருக்காங்கன்னா, இப்ப இங்க தியரியும் இல்ல மாடலும் இல்ல அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க என்ன வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா சாலிட் ஃப்ரேம்வொர்க். இதை எடுத்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தான் தேர் ஃபிளரிஷிங். அதை எடுத்தீங்கன்னா அந்த தேர் ஃபிளரிஷிங் யாரு? யூத். சரி, யூத்தா இல்ல எல்லா பீப்புளா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பின்னாடி பாருங்க. only the more visible and easily measurable markers like marks, employment, salary, a house take precedence. Precedence என்னது? முக்கியத்துவம் and qualify as parameters on which to assess how well young people are doing in their lives. Answer எது? C தான். சரியா? ஆன்சர் போடணும். ஆன்சர் தெளிவா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் அடிச்சு போடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் வச்சாதான் சரி விடும். கரெக்டா உங்களுக்கு 1 நிமிஷம் தான். நீங்க வானத்திலிருந்து குதிப்பீங்களோ
எதை வாசிப்பீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நிமிஷத்துல கையை காமிக்கிறவங்க ஒரு ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் என்ன பண்ணணும்? முன்னாடி வாசிக்கணும், பின்னாடி வாசிக்கணும். சரியா? டேஷ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? இது அடுத்த சென்டென்ஸ். டைம் ஸ்டார்ட் ஆச்சு. மெத்தையை யூஸ் பண்ணுங்க, டக்குன்னு போட்டுருவோம். டைம் முடிச்சு. சீக்கிரம் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன். சரி, எதுக்கு? அது ஒரு பிரின்சிபல் மாதிரி சொல்லிருக்கோம். இந்த மாதிரி ஐடியா தான் வச்சுட்டோம்னா வந்து ஹியூமன் அண்ட் ஹியூமனோட வார்த்தைகள் வந்து குறையினா போட்டிருக்காங்க. வைல்ட் அனிமல்ஸ் உடைய மூவ்மெண்ட்டை இதெல்லாம் தடுக்குதுன்னு தானே போட்டிருக்காங்க. எங்க ப்ரோ இருக்குது நீ சொல்றது? பி ஆப்ஷன் இல்லையே. பி தானே சொன்னீங்க. நீங்க சொல்ற கதை அதுல இல்லையே. புரியல. பிளாக்கிங் ஆஃப் நேச்சுரல் வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் ஃபார் பில்டிங் ரோட்ஸ். பக்கத்துல சி பாருங்க. ஏ டி மட்டும் தான் இருக்கு. ஏதானா? ஏதான். சி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல சி தானா? வர்ற மாதிரி இருக்கு. அண்ணா தண்ணி கேளுங்க. ஏ பக்கத்துல ஏ. எது வரைக்கும் முடிச்சிங்க? இந்த கொஸ்டின் உங்களுக்கு போட முடியல அப்படின்னா 1 மினிட்ல எது வரைக்கும் வந்தீங்கன்னு சொல்லணும். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணுங்க? இதை வாசிக்கணுமா? டேஷுக்கு பின்னாடி வாசிக்கணுமா, வாசிக்க கூடாதா? வாசிக்கணுமா, வாசிக்க கூடாதா? இவ்வளவுதான் வாசிக்கணும். கரெக்டா? இதுக்கப்புறம் தேவையான பின்னாடி வாசிக்கணும். இந்த 4 லைன்ல முக்கியமான 2 வார்த்தை. இது மட்டும், இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிரின்சிபல் என்னது? கொள்கை. இது தப்பா சொல்லி நீங்க இல்லையா? பிரின்சிபல்னா கொள்கை. சரி, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கொள்கை. எங்க இருக்கு கொள்கை? இது கொள்கையா? கொள்கையா? அப்ப டேஷ்ல என்ன வரணும்? எனக்கு ஒரு பாயிண்ட், ஒரு கொள்கை வரணும். சரியா? ரைட்ஸ். எது சம்பந்தமான கொள்கை வரணும்? ஏன்னா இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டானுங்க? சொல்யூஷன் வரணும். அந்த சொல்யூஷன் ஒரு கொள்கையா வச்சு வரணும். என்ன லைனிங்க கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப சொல்யூஷன் வரணும். இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? ஒரு பிரின்சிபலா இருக்கணும். இப்ப தேடுங்க ஆன்சர் என்னது? ஆன்சர் எது? பி தானா? இது சொல்யூஷனே கிடையாது. சரியா? ஃபாரஸ்ட் என்க்ரோச் பண்றாங்க, நேஷனல் வைல்ட் லைஃப் ரோடுக்காக பிளாக் பண்றாங்க, ரிசார்ட் செட் பண்றதெல்லாம் தடுத்துருச்சு. எது தடுத்துருச்சு? ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இன் தேர் ஓன் ஹேபிட்டாட்ஸ். ஸோ பி கிடையாது. சொல்யூஷன் அங்க பி இல்ல. ஆன்சர் என்னது ப்ரோ? தெரியலையா? பி. சரி, டி வச்சுக்கிறோம். டி ஏன் இப்படி இருக்கு? டி ஏன் டி சொல்றாங்க?
என்ன டீல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பிரின்சிபல் இருக்கு, கரெக்டா? சரி, இப்ப எனக்கு என்ன டவுட்னா சீலையும் ஒரு பிரின்சிபல் தான் இருக்கிற மாதிரி. கரெக்டா தப்பா? மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வில் நாட் அபேட். அபேட்னா சொல்லி கொடுத்துருக்கேன், குறையுது. எது எப்போ குறையாது? ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸ் நீங்க உள்ள எடுக்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? டீல என்ன சொல்லியிருக்காங்க? காம்ப்ளெக்ஸ் பினாமினம் கான்ஃபிளிக்ட் among diverse world views regarded to forest and ecosystem. சரி, இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிரச்சனையா இருக்கானுங்க. இது இது என்னது? இதுல வெறும் கன்சர்வேஷன் தான் இருக்கு, மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ங்கிற கதை இல்ல, கரெக்டா? சரி, அப்ப நான் இதை விட்டுறேன். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இடிச்சு வந்து நிக்குது, சி அண்ட் டி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பின்னாடி வாசிங்க, ஆன்சர் வந்துடும். பின்னாடி என்ன இருக்கு? the relocation of the settlers. அப்ப யாருக்கு பிரச்சனை வருது? மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னா மேன்னா எந்த மேனுங்க? ஃபாரஸ்ட்ல இருக்கிற மேன். relocation of the settlers was seamless. ப்ராப்ளமே இல்ல, சரியா? hassle free ஒரு வார்த்தை படிச்சிருக்கோமா? டிஃபிகல்ட்டி இல்லாம, அதுதான் seamless. ஏன் அப்படின்னா government ensured they were resettled not only with proper accommodation, education, health, but also had better access to market facilities and. சரி, அப்ப இவங்களும் சூப்பரா அவங்க என்ன பண்ணி விட்டாங்க? இடத்த மாத்தி விட்டுட்டாங்க. இப்ப சொல்லுங்க ஆன்சர் எது? அவ்வளவுதான். ஏன்னா இவங்க தான் யாரை பத்தி பேசுறாங்க? அவனை தான் இவங்க என்ன பண்ணி விடுறானுங்க, சரியா? கொஸ்டின் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின் டைம் எடுக்க போறோம். எவ்வளவு டைம்னாலும் எடுத்துக்கிடுங்க, ஆனா எனக்கு ஆன்சர் கரெக்டா, சரியா? ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சென்டென்ஸ் உடைய ஃப்ளோ பிடிக்கணும்னாலே இந்த மாதிரி ப்ரோனவுனு, அட்ஜெக்டிவ்ஸ், நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பார்த்துடணும். அதுக்கப்புறம் இங்க இதுதான் வருங்கிறத சுருக்கிடணும். இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் எதை பார்த்தேன்? அப்படிதானே? அதுக்கப்புறம் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட். அப்ப மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் சம்பந்தமா ஒரு பிரின்சிபல் இருக்க போகுதுன்னு உடனே ஏ எலிமினேட் பண்ணிட்டோம், பிஏ எலிமினேட் பண்ணிட்டோம். பிஏ எலிமினேட் பண்ணோம், என்னது கிடையாது, அதுல பிரின்சிபல் இல்ல. நம்மளுக்கு வந்துட்டு இங்கிட்டு எப்படி வேணும் அப்படின்னா ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷன் வேணும். இங்க பில என்னது கிடையாது, சொல்யூஷன் இல்ல. ஏன் எலிமினேட் பண்ணுவாங்க? மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ங்கிற வார்த்தையே இல்லைங்க. சி அண்ட் டி மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர். சியும் ஒரு பிரின்சிபல் மாதிரி இருக்கு, டியும் பிரின்சிபல் மாதிரி இருக்கு. பின்னாடி வாசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெளிவா தெரியுது யாரை பத்தி பேசுறாங்க? செட்டிலர்ஸ். அப்ப நான் ஆன்சர் என்ன போட்டுருவேன்? சி போட்டு. நீங்க இங்க இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வாசிச்சீங்கன்னா உங்களால ஃப்ளோ கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு இந்த சென்டென்ஸ் இருந்து அடுத்த வருது, அதுல இருந்து அடுத்த வருதுன்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் இது கொஞ்சம் சொல்லுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருந்து அடுத்த சென்டென்ஸ் எப்படி வருது? ஃப்ளோ இருக்குல்லங்க, ஃப்ளோ பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் சேர்ந்து போடுவோம், ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு. ஏற்கனவே போட்டோம் அப்படிதானே? கஷ்டமான கொஸ்டினை விட்டு வச்சிருந்தேன். இது போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போடல. டேஷ் மாறிச்சு. சரி வாங்க, கொஸ்டின் கஷ்டம், ட்ரை பண்ணுவோம். அக்கார்டிங் டு த National Sample Survey, just 4.4% rural households in India have a computer
against 14.4% in urban areas. சரி, அடுத்தது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் have access to the internet against 42% household in urban areas. India and the world are not very different places when it comes to digital exclusion. Not very different ஒன்னு என்னது நினைச்சணும், ஒரே மாதிரி தான். இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உலகம் இருக்கு. இந்தியாவில் எப்படி அர்பன்ல அதிகமாகவும் ரூரல்ல கம்மியாகவும் இருக்கா, அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கு, வேர்ல்டுலயும் இருக்கு. ரைட்டா? ஆல்மோஸ்ட் half of the global population did not have access to mobile phones or the internet at the end of 2020, says a study on global internet usage. Total the internet usage, PC usage பத்தி கதை இருக்கு. அடுத்தது, there is no denying the potential of technology. டெக்னாலஜி உடைய பொட்டன்ஷியலை டினை பண்றது இல்ல, அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. it can and has revolutionized. இது தப்பு ஆக்சுவலா. சரியா? and எதையும் சேர்க்குன்னு சொல்லுங்க. கேனே ஆசைமா, it can revolutionized and has revolutionized. சென்டென்ஸ் தப்பு ஆக்சுவலா, இது எழுதக்கூடாது. it can revolutionize and has revolutionized human existence. பின்னாடி என்ன வரும்? ஏ. however. சரியா? சரி, பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. ரைட்டா? however, opportunities provided by technology can act as potential sources for promoting அமைதியர். கேட்கறவங்க தான் பதில். நான் நேற்று சொன்னேன். சரியா? இப்போவே சரண்டர் ஆயிடுங்க. நேற்று யாரெல்லாம் பார்க்கல. இன்டர்வியூ தானே, இன்டர்வியூ கேஸை மன்னிச்சு விட்டுருவோம். மீதி பேர் டக்குன்னு நினைச்சில்லைங்க, இன்டர்வியூ இல்லை ஆனாலும் நான் பார்க்கவில்லை. பார்க்கல. egalitarianism என்ன அர்த்தம்? ஆகாஷ் தீவிரம் தேடுறாப்ல, கேட்க மாட்டேன், பயப்படாய். egalitarianism ஈக்குவல் ரைட்ஸா? யாருக்கு? எல்லாருக்குமா? அப்படியே சொல்லி கொடுத்தேன். egalitarianism யாருக்கு ஈக்குவலுங்க? egalitarianismனா யாருக்கெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ்? egalitarianismங்கிறது ஒரு ஃபெமினிஸ்ட் கான்செப்ட். ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமென், அதுதான் egalitarianism. சரியா? உட்காருங்க. 5 பேர் தானே, உங்களுக்கு அடி இருக்கு 2 பேருக்கு. egalitarianism அப்படின்னா யார் யாருக்கும் ஈக்குவலு? மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், அதான் egalitarianism. ஸோ egalitarianism ப்ரொமோட் பண்றதுக்கு சோர்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னும் ஹையர் எஜுகேஷன்ல மேன் அண்ட் விமென், சரியா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே சம உரிமை கொடுக்கறதுக்கு, ப்ரொமோட் பண்றதுக்கு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். இஃப் ஆக்சஸ் டு டெக்னாலஜி இஸ் கன்ஃபைன்ட் டு அ சர்டன் கிளையன்டல். இந்த கதை எனக்கு புரியல, இது எனக்கு வேண்டாம், இது இல்லாமே என்னால கண்டுபிடிக்க முடியும். வருமா வராதா? ஏன் வராது? பாசிட்டிவ் போட்டுட்டு பாசிட்டிவ் போட்டாங்க. இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஹவர் இல்ல போ. வருமா வராதா? வரல மாதிரி இருக்குண்ணே. மேல எதை பத்திங்க பேசியிருக்காங்க? எஜுகேஷன் பத்தி பேசியிருக்காங்களா? ஈக்குவாலிட்டி வந்துட்டு மேல் ஃபீமேல் ஈக்குவாலிட்டி பேசியிருக்காங்களா? எந்த ஈக்குவாலிட்டி பேசுறாங்க? ரூரல் வேற அர்பன் வேற இருக்கு. எஜுகேஷன் பத்தி பேசல, அங்கே உங்களுக்கு தட்டிடணும். அதையும் தாண்டி இவங்க ஈகாலிட்டேரியம் போறாங்க. இது 2 பத்தியுமே மேல பேசல. ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன். as a result, inclusion as a result. முன்னாடி இருந்தா ரிசல்ட் எடுக்க முடியுமா?
முன்னாடி என்ன சொல்றாங்க, ரெவல்யூஷனைஸ் பண்ணிருச்சுங்கிறாங்க. சரி, ரிசல்ட் எடுக்கலாம். ரெவல்யூஷனைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னதுன்னா, இன்க்ளூஷன் மேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸ் இஸ் நாட் கெட்டிங் டிரான்ஸ்லேட்டட் இன்டு குவாலிட்டி எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்விட்டபிள் அகாடமிக் அவுட்கம். பாசிட்டிவா நெகட்டிவா? நெஞ்செல்லாம் வலிக்கு ராஜா. பாசிட்டிவா நெகட்டிவா? கண்ணை வச்சு நல்லா பாருங்க. ஆக்சஸ் இஸ் டிரான்ஸ்லேட் ஆகல. பாசிட்டிவா நெகட்டிவா? இங்க ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னா எப்படி வரணும்? பாசிட்டிவா வரணும். இங்க எப்படி இருக்குது? நெகட்டிவா இருக்குது. Third option, technology can even make a nation digitally competitive, but no nation can achieve holistic growth without addressing the issue of poverty. சரி, வர்ற மாதிரி இருக்கா? வராதா? கண்டிப்பா வரும். வராதுன்னு வச்சுக்குவா. எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. வர்ற மாதிரி தானே இருக்கு. ஏன் நீங்க நம்மால் என்ன பண்ணுவோம், பாவர்ட்டி தானே அர்பன் ரூரல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிடுவாப்ல. ஸோ நான் கொஸ்டின் மார்க் போட்டு வைக்கேன், ஏன்னா எனக்கு இது வர்ற மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. What need to be addressed? What needs to be addressed? தோ போட்டாங்களா? தோ தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டீங்க. சரியா? அட்ரஸ் பண்றது என்னது? சொல்யூஷன் கண்டுபிடிக்க. What needs to be addressed though are associated conditions like accessibility and affordability. Accessibility என்னது? எல்லாருக்கும் கிடைக்கணும். accessibility. affordability என்னது? எல்லாராலையும் வாங்க முடியணும். that would allow every section of society to enjoy technology உடைய fruits. வருமா வராதா? இதான் ஆன்சர். ஏன்னா இங்கதான் என்ன பேசுறாங்க, டெக்னாலஜி நல்லது தாங்க, மாத்தும். ஆனா எல்லாருக்கும் டெக்னாலஜி போகணும், அதான் சொல்லியிருக்காங்க. கூடவே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, அஃபோர்டபிள். அப்ப இந்த பாயிண்ட் சேர்ந்து இங்க வந்துருச்சாங்க, பாவர்ட்டி பாயிண்ட் சேர்ந்து இங்க வந்துருச்சு. அஃபோர்டபிலிட்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்கணும், அக்சசிபிலிட்டின்னு அவனுக்கு அது ரீச் ஆகும். இதெல்லாம் பண்ணாதான் டெக்னாலஜியால என்ன பண்ண முடியும், எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் தன்னுடைய ஃப்ரூட்ஸை கொடுக்க முடியும். சான்ஸ் எத்தனாவது ஆப்ஷன் தான்? ஃபோர்த் ஆப்ஷன். நம்ம படிச்சதுல இதான் கஷ்டமான கொஸ்டின். ஈஸியா தான் இருக்கும், தனியா போட விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஆன்சர்னா அதை மட்டும் தான் நீங்க போவீங்க. நீங்க தனியா போடும்போது எல்லா டைரக்ஷனும் அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு தப்பான ஆன்சர் போய் நின்றுருக்கீங்க. சரி, ஒரு பேராஜம்பிள் அடிக்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னது கொஞ்சம் நேரம் நீங்க போடுறீங்களா? ரொம்ப கஷ்டம் இந்த பேராஜம்பிள். முடிக்க போறேன் ப்ரோ. பிரேக் கேட்டாங்க. சரி, இந்த 3 கொஸ்டின் கடகடன்னு போட்டோம்னா நம்ம பிரேக் போயிடலாம். என்னது பேராஜம்பிள் போடணுமா? பேராஜம்பிள்லாம் பிரேக் போக முடியாதுங்க. இதை முடிச்சுட்டு பிரேக் போயிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு தெளிவா பேராஜம்பிள் போடும். இது வந்துட்டு ஒரே வார்த்தையை வச்சு 3ஐயும் ஃபில் பண்ணணும். ஃபாஸ்டா சப்பையான கொஸ்டின் நம்மளாம் தெரியும். அட்ரஸ் போடுறோமா? அட்ரஸ்னா 3 மீனிங் இருக்கா? ஹவுஸ் அட்ரஸ், ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றது, ப்ராப்ளம் சரி பண்றது, ஸ்பீச். சரியா? இந்த இருக்குல்ல, இங்க என்ன அர்த்தம்?
அஃபிஷியல் டாக்ஸ் வைக்கிறாங்க எதுக்கு? ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. அடுத்தது ஸ்பீச், இங்கிட்டும் ப்ராப்ளமை சால்வ் பண்றது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டயர்டா இருக்கும்போது போடக்கூடிய கொஸ்டின். இன்விடியஸ் என்ன அர்த்தம்? இன்சீடியஸ் என்ன அர்த்தம்? இன்சீடியஸ் என்ன அர்த்தம்? மறைஞ்சு மெதுவா வந்து உங்களை தாக்குறது. இன்சீடியஸ் பேய் படம். அடுத்தது இன்விடியஸ்னா டக்குன்னு தேடுங்க. இன்வெட்ரேட் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்வெட்ரேட் மாத்த முடியாத ஒரு ஹாபிட், அதுதான் unable to change actions. மாத்த முடியாத ஆக்ஷன், மாத்த முடியாத ஹாபிட், அதுதான் inveterate. invidious என்னதுங்க? fair வராது. unfair, unjust. Okay. invidious, unjust, unfair எழுதிக்கிறீங்க. inveterate என்ன மீனிங் சொன்னேன்? மாத்த முடியாத ஒரு ஹாபிட். சரி, இன்சீடியஸ் எடுத்தோம், பாருங்க அட்டாக் பண்ணுது. ஆன்சர் போடுங்க. இன்வெர்டிபிரேட்னா என்ன அர்த்தம்? முதுகெலும்பு இல்லாததா? இல்லாதது. ஆமா, வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு இருக்கிறது, இன்வெர்டிபிரேட்ஸ்னா முதுகெலும்பு இல்லாது. இந்த பூரா இருக்குல்ல, அதெல்லாம் இன்வெர்டிபிரேட்ஸ். ஏன்னா அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா பாம்பு அதே மாதிரி தான். இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டட் தெரியும். ஆன்சர் போடுங்க. ஏயா ஏதோ ஆன்சரா வராது கன்ஃபார்மா. ரைட், வேற தேர்ட் வருமா எங்கேயாவது? ரைட், மீது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஏ போடவா பி போடவா? இது என்ன அர்த்தம்னா, மாத்தவே முடியாத ஆப்டிமிஸ்டுக்கு கூட G7 சம்மிட் வந்து ப்ரூஃப். என்னது? பொலிட்டிக்கல் வெஸ்ட் பவர் போகுது அப்படின்ட்டு. ஒருத்தர் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்றான், பொலிட்டிக்கல் வெஸ்ட்ல பவர் இருக்குது, வெஸ்ட் தான் எல்லா பவர் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஸ்ட்ராங்கா சொல்றான். அப்படி ஸ்ட்ராங்கா சொல்ற ஒருத்தனுக்கு கூட இந்த G7 சம்மிட் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சுங்க? எப்படி இருந்துச்சு? ப்ரூஃபா இருந்துச்சு. எதுக்கு ப்ரூஃபா இருந்துச்சு? பொலிட்டிக்கல் வெஸ்ட் வந்துட்டு அதோடைய குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன பண்ணுது? லூஸ் பண்ணுது. சரியா? வெஸ்ட் வந்துட்டு உடையுது, அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் என்ன பண்ணுது? மீனிங் என்ன அர்த்தம்? ஈவன் டு த மோஸ்ட் இன்வெட்டரேட் ஆப்டிமிஸ்ட். யாரை பத்தி பேசுறோம்? யாரை பத்தி பேசுறோம்? ஆப்டிமிஸ்ட் என்னது? பாசிட்டிவா நினைக்கிறான். வெஸ்ட் தான் ஃபுல் குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறான். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்த முடியாம இருக்கிற ஒருத்தனுக்கு கூட எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? அவனுக்கு கூட G7 சம்மிட் ப்ரூஃப். என்னது? அவன் நம்புறதுக்கு ப்ரூஃபா, நம்புறதுக்கு ஆப்போசிட் ப்ரூஃபா? நம்புறதுக்கு ஆப்போசிட் ப்ரூஃப். சரியா? இங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு எப்படிப்பட்ட யூஸரா மாறிட்டாருன்னு போடுறோம் நீங்க. சரி, இன்வெர்டரேட்னா என்ன அர்த்தம்? மாறாம இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கண்டினியூஸ் யூஸ்ன்னு போடலாமாங்க?
ஒரு விஷயத்திலிருந்து அவங்க மாறல அப்படின்னா என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தையே சப்போர்ட் பண்றாங்க, அதையே கண்டினியூ பண்றாங்கன்னு சொல்லலாமா? இவர் வந்து ஃபேஸ்புக்கை கண்டினியூஸா யூஸ் பண்றாரு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ரைட், பின்னாடி என்ன இருக்கு? யூசிங் த சோஷியல் நெட்வொர்க் டு டிஃபெண்ட் himself from allegations of corruption linked to the MDB fund. கரப்ஷன் இவருக்கு அலிகேஷன் வருது, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாரு? அப்ப ஃபேஸ்புக்கை தான் இவரு கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா தப்பா? ரைட், நெக்ஸ்ட். அண்ட் இன்வெட்டரேட் ரொமான்டிக். இன்வெட்டரேட்னா என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? திருப்பி இன்னொரு தடவை மாற்ற முடியாது. அப்போ அவர் எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு? ரொமான்டிக் பர்சனா இருக்காரு. மாற்ற முடியாத ரொமான்டிக் பர்சனா இருக்காரு. எதை பத்தி பேசுறாரு? சிட்டியை பேசுறாரு. எதே மாதிரி பேசுறாரு? ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு பார்ட்னரை பத்தி எப்படி பேசுவோமோ அதே மாதிரி எதை பத்தி பேசுறாரு? சிட்டியை பத்தி பேசுறாரு. சரியா? அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்க? இன்வெட்டரேட் ரொமான்டிக். இன்வெட்டரேட்னா என்ன அர்த்தம்? மாற்ற முடியாத ரொமான்டிக். சரி, லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப சப்பையான கொஸ்டின். இன்டர்பிரிட்டேஷனா இண்டிகேஷனா? இண்டிகேஷன். That's வேர்டு ஷாப்லாம் வேண்டாங்க, இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஹோம்ஒர்க்கை போட்டு வந்துருங்க. சரியா? ஹோம்ஒர்க்கை எனக்கு பிஓ மெயின்ஸ் ஒரு செக்ஷனல் வேற போடணும், பார்ப்போம். பேராஜமல் ஹோம்ஒர்க்கை போட்டு வந்துருக்கேன். நான் உங்களுக்கு கடைசி சென்டென்ஸ் சொல்லிடுறேன். கடைசி சி. பர்சன்னு சொல்ல முடியும். லாஸ்ட் டூ சொல்லி அது ரெண்டு தான் போட முடியாது, உங்களுக்கு போட முடியாது. மீதியை போடுங்க, அதுக்கப்புறம் இதை நான் ஒத்துக்கிறேன் உங்களால போட முடியும். இதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? இந்த போல்ட் பண்ணதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? அதெல்லாம் இன்னப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் பேப்பர் கிடையாது, இன்னப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸுக்கு இந்த வார்த்தையை உங்களால மாத்தாம கம்ப்ளீட் மீனிங் புரிஞ்சுக்கவே முடியாது. ரீப்ளேஸ் த வேர்டு மார்க்டு பை. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்? பேராஜமல் பண்ணுமா இதை பண்ணுமா? இதை போட்டாதான் அது புரியும். இந்த சென்டென்ஸ் பாதி தான் உங்களுக்கு புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இங்க வந்துட்டு ஃப்ளோ எதை பத்தி இருக்கு, என்ன கதை பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாத்தணும். அதனால இது என்ன பண்ணிடணும், மறக்காம போடணும். 5 நிமிஷத்துல போடுங்க, இல்லை 50 நிமிஷத்துல போடுங்க. எப்படி போட்டீங்கன்னாலும் அது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், உங்களுடைய மார்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். பெனல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, போட்டாச்சு. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துக்கிட்டு. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு. பெஸ்ட் அதான். இதெல்லாம் பார்க்கவே கூடாது, பார்த்தீங்கனாலே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி.
ஒரு 10 நிமிஷம் இருக்கு. கேப்ஸ் படிச்சிருவோமா? இல்லை ரிவைஸ் பண்ணுவோமா? படிப்போமா ரிவைஸ் பண்ணுவோம்? இன்னும் படிச்சிருக்கீங்களாங்க? ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிருப்பீங்களாங்க இல்லையா? நாளைக்கு நிவேதம் வந்துருவாங்க, ரிவைஸ் பண்ண சொல்லிடுங்க. இல்ல முடிச்சிட்டோமே. ஒரு 15 மட்டும் படி. படிச்சோமா? லீவ் நோ ஸ்டோன் அண்டர்னு என்ன அர்த்தம்? பாசிபிள் எஃபர்ட்ஸ். லீப் இன் தி டார்க் அப்படின்னா தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது. அதான் டேக் ரிஸ்க் டெலிபரேட்லி, லீப் இன் தி டார்க். சரி, கிளாஸ் முடிஞ்சு நீங்க வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் கேளுங்க. இடியம்ஸ் பத்தி. லீப் இன் தி டார்க்னா என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. அப்போ ஒரு குதிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கிறீங்க அர்த்தம். லுக் ஷார்ப் அப்படின்னா எப்படி இருக்குது? ஷார்ப்பா இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னா அட்டென்டிவா, விஜிலண்டா இருக்கு. லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக் தெரியும்ல? சீக்கிரட்டா ரெடி பண்ணுங்க. ஸ்பில் தி பீன்ஸ். blurted out அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளரிட்டாங்க, உண்மையை வளரிட்டாங்க. சொல்லணும்னு நினைக்கல பட் சொல்லிட்டாங்க. blurted out. live in a fool's paradise அப்படின்னா என்ன அர்த்தம்? false hope. சரி, cry for the moon ஒன்று இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பாசிபிள் ஆன டாஸ்க். அதான் ஃபால்ஸ் ஹோப் மீனிங்ல தான் வரும். அடுத்தது லயன்ஸ் ஷேர்னா மெஜாரிட்டி ஷேர். சொல்லி கொடுத்துருக்கேன்லங்க. லயன் ஒரு வேட்டையாடுது அப்படின்னா லயன் என்ன பண்ணினா அதில் இருக்கிற மெஜாரிட்டியை சாப்பிடும், மீதியை தான் மற்றவங்களுக்கு. ஸ்கேவெஞ்சர்னா யாரு? ஸ்கேவெஞ்சர்னா யாருங்க? செத்தத, வேட்டை ஆடாதத, செத்து போன ஒன்ன சாப்பிட்றது தான், மிச்ச மீதியை சாப்பிட்றது தான் ஸ்கேவெஞ்சர். சரியா? க்ரோ வந்து ஸ்கேவெஞ்சர் தான். ஹைனாஸ், இது வந்து லயன் கிங் படத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஹைனாஸ் அவங்களாம் ஸ்கேவெஞ்சர்ஸ். அடுத்தது லோவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ் அப்படின்னா அன்னைக்கு ஒன்று கேட்டல, சொன்னீங்கன்னா சொல்லலையாங்க? ஞாபகம் வச்சா வரலையா? அன்னைக்கு ஒரு நாள் ரிவைஸ் பண்ணீங்க தானே? என்னது? ஹேண்ட் டு மவுத். ரைட். இன்னொன்னு என்னது? மேக்கிங் போத் எண்ட்ஸ் மீட். இதெல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பண்றோம்? நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு செலவாயிடுச்சுன்னு அர்த்தம். லோவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ்னா என்னது? மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். சரி, சென்டென்ஸ் பாருங்க, அப்பதான் புரியும். மோர் மினிஸ்டர்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் லோவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ் அட் ஆஃப் ஆஃபீஸ் தென் த சர்வீஸ் ஆஃப் மேன். சரி, அடுத்தது லைவ் வயர், எனர்ஜெட்டிக். ஏற்கனவே எனர்ஜெட்டிக் ஒன்று பார்த்தோம், லுக்கிங் ஷார்ப். அடுத்தது லுக் a gift horse in the mouth அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு gift கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன பண்றாங்க? ரைட், லுக் a gift horse in the mouth. சரி, straight out of the horse's mouth. யார்கிட்ட இருந்து வந்துருச்சு அப்படின்னா ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் அ ஹார்சஸ் மவுத். இது ஈஸி. லூஸ் ஒன் சைடுனா என்ன? செல்ஃப் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவன் என்ன யோசிக்கிறானே அவனுக்கு தெரியல அப்படின்னு. லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னா என்னது? the gist of something briefly சொல்லுங்க. லாங் அண்ட் ஷார்ட். ரைட். cut to the chase. cut to the chase அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மத்த கதையெல்லாம் சொல்லாத, எனக்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வா. cut to the chase. beat around the bush அப்படின்னா சரி, இன்னைக்கு படிச்ச ஒகேப்ஸ் யார் எழுதி வச்சிருந்தா? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோல யார் எழுதுனாங்க? நீங்க எழுதுனீங்களா? இல்லையா? இன்னைக்கு நாம படிச்ச புது ஒகேப்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. படிக்கவே இல்லையா? படிச்சோம்ல. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? எல்லாரும் சொல்லும் போது இப்பதான் புரியாது.
கிண்டிலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோட்டிவேட்டிங். ஒரு விஷயத்த இந்த நெருப்பு எரியறதுக்கு இது கிண்டி விடுவாங்க, எதுக்கு நல்லா நெருப்பு எரியணும் அப்படிங்கிறக்கா. சரியா? அடுத்தது அன்செரிமோனியஸ். செரிமோனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நேரம் நடத்துவாங்க, இழுத்து நடத்துவாங்க. அன்செரிமோனியஸ் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிட்டது. அடுத்தது இன்விடியஸா. இன்விடியஸ் என்ன மீனிங் பார்த்தோம்? அன்ஜஸ்டா இருக்கிறது. ரைட். இன்சீடியஸ் பார்த்தோமா? சட்டிலா பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது, ஸ்லோவா சட்டிலா அட்டாக் பண்றது இன்சீடியஸ். அடுத்தது இன்வெட்டரேட் படிச்சோமா? மாத்த முடியாத ஹாபிட், மாத்த முடியாத ஆக்ஷன். வேற இன்வெர்டிபிரேட்லாம் வேண்டாம். ஈகாலிட்டேரியன். ஈகாலிட்டேரியன். ஈகாலிட்டேரியன் என்ன அர்த்தம்? மேன் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றது ஈகாலிட்டேரியன். வேற இண்டக்ஷன் வேண்டாம். சீம்லெஸ் அப்படின்னா ஹாசல் ஃப்ரீ, பிரச்சனையே இல்லாம. சரியா? ஆஸ் a duck takes to waterன்னு ஒண்ணு உண்டு, படிச்சிருக்கோம். ஆஸ் a duck takes to water என்ன அர்த்தம்? ஃபாலோ பண்றதா? வாத்து வந்து தண்ணிக்கு விடுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஒரு என்விரான்மெண்ட் நீங்க மாத்துறீங்க, வாத்தை முதல்ல தண்ணிக்குள்ள போய் விடுறீங்கன்னா என்விரான்மெண்ட் மாத்துறீங்கன்ற பிரச்சனையே இருக்காது. அது அப்படியே சீம்லெஸ்ஸா எடுத்துக்கும். கம்ஃபர்டபுள் வித்வுட் எனி ப்ராப்ளம்ஸ். அதான் ஹாசல் ஃப்ரீன்னு என்னது? எந்த பிரச்சனையும் இல்லாத, அதான் ஹாசல் ஃப்ரீ. ஏர்போர்ட்ஸ் இந்த வார்த்தையை பார்க்கலாம், ஹாசல் ஃப்ரீ, பிரச்சனை இல்லாம. So as a duck takes to water அப்படின்னா without problem. ஆக்சுவலா அதுக்கு மீனிங் என்னதுன்னா comfortable. comfortable. சரி, லாங் அண்ட் ஷார்ட் என்னதுங்க? ஜஸ்ட் சொல்றது, இல்லைன்னா பிரீஃபா சொல்றது. கட் டு தி சேஸ்னா டைரக்டா பாயிண்ட்க்கு வருது. பீட் அரவுண்ட் தி புஷ்னா சுத்தி வளைச்சு பேசுறது. lose one's head na lose your self control. சரி, duck takes to the water என்ன சொன்ன? கம்ஃபர்டபிள். எதுக்கு இத படிச்சோம்னா seamless hassle free காக படிச்சோம். look a gift horse in the mouth அப்படினா it is a gift straight out of the horse's mouth. இதான் முக்கியம். reliable source, live wire, active energetic. Loaves and fishes na material benefit. Lion share na large part. Living in a fool's paradise na false hope. Cry for the moon nalo false hope. The cat out of the bag na secret outradhu. Spill the beans nalo secret out. Blurted out வளர்றது. Right. Look sharp na pay attention, vigilant. Leap in the dark அப்படினா take a risk, deliberate. சரி, கிளாஸ் முடிச்சிருங்க. அப்ளை பண்றது மட்டும் அப்ளை பண்ணிருங்க.